விஞ்ஞான கோணத்துலேருந்து ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்கிறேன். இது சில பேருடைய கருத்து. அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் சின்ன சின்ன கூட்டங்களாக இருந்தார்களாம். இதெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறோன்றது கிடையாது, அவளுடைய கோணத்துலேருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த ஹண்டர் கேதரர்ஸ்னு சொல்லுவாள். ஒரு 150 பேர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கூட்டங்களாக மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலலாம் யார் நம்முடையவர்கள், யார் நமக்கு எதிரிகள், அதனால் போட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமூகங்களில், அதெல்லாம் சரியாக தெரியாதான். அதனால தான் இந்த வம்பு பேசுறதுன்றது ஆரம்பித்ததாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இந்த எவல்யூஷன் அப்படின்றத யார் ஒத்துக்கொள்கிறார்களோ அதில் ஒரு பாகமாக இந்த மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் இவர் நம்மை சேர்ந்தவராக இல்லையா அது எப்படி தெரியும்? யாரும் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். அது எப்படி தெரியும்னு கேட்டால் பிறர் மூலமாகத்தான் தெரியும். அப்போது தாங்கள் வாழ்வதற்கே வம்பு பேசுவதுன்றது ஒரு காலகட்டத்திலே தேவைப்பட்டதாக இருந்தது. அங்கே தான் இந்த காசிப் அப்படின்றது உண்டாச்சுன்னு சில பேருடைய கருத்து இருக்குது.